ஹலோ டிஏஸ். இப்போ நம்ம எஃப்ஆர்எஸ்ஆரில் ஒரு பிக் கொஷின் பார்க்க போகிறோம். இது வந்து 15 மார்க் அப்படி இல்லைன்னா 25 மார்க் இப்படி கேட்பாங்க. இந்த 2 வருஷமாக தான் இந்த 25 மார்க்குன்ற ஒரு கொஷின் 6 கொஷினும் 25 கொடுத்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் 10, 15 இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, இந்த கொஷின் 25 மார்க் இல்லைனா 15 மார்க்கில் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது என்னென்னா, டிபார்ட்மெண்டல் ஃபஸ்ட்டு பேரா வந்து கொஷின் வந்துட்டு, த யூட்டிலைசேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்டல் ரெசிப்ட்ஸ் டுவர்ட்ஸ் டிபார்ட்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஜென்ரலி ப்ரோஹிபிட்டட். நேம் எனி 10 பர்பஸஸ் ஃபார் விச் திஸ் ரூல் ஹேஸ் பீன் ரிலாக்ஸ்ட் இன் சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பணம் வருதுன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம், இப்போ பியூர் கவர்மெண்ட்டாக இருந்தால் அவங்க ட்ரெஷரியில் கட்டுவாங்க. இதே போர்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களோட அக்ரெடிட்டட் பேங்க்கில் கட்டுவாங்க. இதுதான் நார்மலாக நடக்கிற ரூல் படி இதுதான். அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வர பணத்தை அது ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் அதை கையாள போகிறாரு. அவர் என்ன பண்ணுவார், அவர் கையில் வச்சுக்கக்கூடாது. கையில் வச்சுருக்குன்றது வந்துட்டு ஒரு அஃபென்ஸ் மாதிரி. அது உடனே அவர் வந்து பேங்க்கில் கட்டிடணும், இல்லைன்னா ட்ரெஷரியில் கட்டிடணும். இதுதான் வந்துட்டு கவர்மெண்ட் ரூலு. ஆனால் ஒரு கொஞ்சம் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது பொருந்தும். ஆனால் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வர்ற இப்போ நம்மளுக்கு பணம் வருதுன்னா நம்ம செலவு நம்ம பேங்க்லேயோ இல்லை ட்ரெஷரிலையோ கட்டிட்டு நமக்கு திரும்பியும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அதை நம்ம வந்து ஆர்டர் வாங்கி திரும்பியும் அந்த ட்ரெஷரியிலேருந்தோ பேங்க்லேருந்தோ எடுத்து நம்ம செலவு பண்ணுவோம். ஆனால் இதுதான் ரூல் நம்பர் 6(1) சொல்கிறது. இந்த ரூல் படி தான் எல்லாம் நடக்கிறாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ரூல் நம்பர் 6(2). இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்ற பணத்தை வந்து அவங்க வந்து அவங்களோட டிபார்ட்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு செலவு பண்ணிக்கலாம். அவங்க வந்து உடனே பேங்க்கில் கட்டணும் இல்லை ட்ரெஷரியில் கட்டணும்னு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள 10 டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதுதான் இந்த கொஷினோட விளக்கம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பேரா வந்து நான் மொத்தம் 2 மெட்டீரியல் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பேரா மட்டும் ஒரு மெட்டீரியலையும், செகண்ட் பேரா இன்னொரு அந்த 10 டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்கிறது இன்னொரு மெட்டீரியலும் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பேரான்றது இந்த மெட்டீரியலில் கொஞ்சம் ஈஸியாக நல்லா புரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கீழே வர நீங்கள் இந்த மெட்டீரியலில் இந்த சப்ஹெட்டிங் மட்டும் வேணால் இதுலேருந்து எடுத்துகிட்டு, ஆனால் எழுதுறதுன்றது அந்த மெட்டீரியல் அது ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு லைனில் சொல்லியிருக்காங்க. ஈஸியாகவும் இருக்குது. அவ்வளோ எழுதினாலும் போதும். ஏன்னா இது ஒரு சப்ஹெட்டிங்க்கும் 3 லைன் 4 லைன் வருது. இவ்வளோலாம் எழுதுறதுக்கு ரொம்பவும் டைம் இருக்காது. அதுவும் நம்ம படித்தாலும் நமக்கு நிற்காது. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு லைனில் சொன்னாலே போதும். உங்களுக்கு இதுவே நான் ஒரு புதுசாக ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சிருப்பேன். அதில் இருக்கிறத படித்தாலும் ஓகே, நீங்கள் அதை படித்தாலும் ஓகே. ஆனால் நான் படித்தது இப்படி தான் படித்தேன். நான் உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பேரா என்ன சொல்லுதுன்னா, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு வர பணத்தை அவங்களோட பேங்க்லேயோ இல்லை அவங்களுடைய ட்ரெஷரிலையோ கட்டணும். அவங்களுக்கு திரும்பி எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது அவங்க வந்து அவங்க அந்தந்த அத்தாரிட்டியோட ரூல் படி அவங்க அந்த பணத்தை எடுத்து அவங்க செலவு பண்ணணும், ஆர்டர் வாங்கி. இதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் அவங்க பணத்தை வந்து அவங்களே வந்து செலவு பண்ணுறதுக்கான அவங்களுக்கு ஆர்டர் இருக்குது. அதெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு பேரா சொல்லுது. அப்படி உள்ள 10 டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் இந்த சப்ஹெட்டிங் வேணால் இதுலேருந்து எடுத்து எழுதிக்கோங்க. இந்த இதில் வந்து சப்ஹெட்டிங்கோடு வராது, வெறும் ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு லைன் மட்டும் வருது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், deposit received by civil court can be utilized by the court to meet claims for the refund of such deposits. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு கோர்ட் வந்து டெபாசிட் ரிசீவ் பண்ணும். ஏதோ ஒரு கேஸுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு கோர்ட்டை பற்றிலாம் ரொம்ப தெரியாது இல்லையா. ஒரு கேஸ் வருது, அதுக்காக ஒரு டெபாசிட் ரிசீவ் பண்ணுது. அந்த கவர்மெண்ட் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது அவங்க ஒரு டெபாசிட் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அந்த டெபாசிட் வந்து அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கும். அந்த பணத்தை கோர்ட்டுன்றது ஒரு பியூர் கவர்மெண்ட்டு. ஆனால் வந்துட்டு அவங்க வந்து அந்த பணத்தை வந்து பேங்க்கில் திரும்பியும் அதை எடுத்து அவங்க இன்னொரு இப்போது இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு அந்த டெபாசிட் அவங்க ரிலீஸ் பண்ணணும் இல்லையா. அப்போது அந்த வர்ற பணத்தையே எடுத்து டெபாசிட் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அவங்க வச்சுப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க பெருசாக கவர்மெண்ட்லேயே எங்கேயுமே ஆர்டர்லாம் வாங்க வேணாம். அது அவங்க பணம் அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்லாம் அப்படி கிடையாது. பேங்க்கில் நமக்கு வர பணத்தை வந்து பேங்க்கில் இல்லை ட்ரெஷரியில் கட்டிடுவோம். ஒரு வேலைக்கும் அதோட அந்த எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்து அந்தந்த லெவலில் நம்ம அப்ரூவல் வாங்குவோம்.
இப்போது 10 lakhsனால் ஒரு கலெக்டர் வரைக்கும் அப்ரூவல் வாங்கினா போதும். அதுக்கு மேலே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதுக்கு மேலே போகுதுன்னா கவர்மெண்ட் மினிஸ்டருக்கு அனுப்பி அப்ரூவல் வாங்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு இல்லையா. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு டெபாசிட்டாக உள்ளே வர பணத்தை, ஒரு கேஸ்க்காக ஒரு டெபாசிட் கட்ட சொல்லி உள்ளே வர பணத்தை திரும்பியும் அந்த கேஸ் முடிஞ்சு அவங்களுக்கு டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணலாம். அதுக்கு அந்த பணத்தையே அவங்க திருப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டெபாசிட் மூலமாக உள்ளே வர பணத்தை திரும்பி டெபாசிட்க்கு அவங்க ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேஷ் ரிசீவ்டு பை தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் கேன் பி யூட்டிலைஸ்ட் இன் மீட்டிங் இமீடியட் லோக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார், அவர் வந்து கேஷ் ரிசீவ் பண்ணுறாரு. ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் எப்படி கேஷ் ரிசீவ், ஒரு உதாரணம் தான் இது எல்லாமே. அவர் எப்படி ரிசீவ் பண்ணுவார்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு பழம் இல்லை ஒரு விறகு அந்த மாதிரிலாம் அதாவது கட்டை அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரிலாம் சேல் பண்ணி அவர் அமௌண்ட் வச்சுருக்கார். ஆனால் அஃபிஷியலாக தான் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து அவர் வந்து அந்த திடீர்னு அந்த ஃபாரஸ்ட்டில் நடக்கிற திடீர் எக்ஸ்பெண்டிச்சர், அதான் மீட்டிங் இமீடியட் லோக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதோ தேவைப்படுது, ஏதோ அனிமல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அந்த மாதிரி ஏதோ செலவு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவர் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக ஒரு பெரிய லெவலில் எந்த ஆர்டரும் வாங்க தேவையில்ல, அந்த டிபார்ட்மெண்ட் பணத்தை அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பெட்டி எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெரிய எக்ஸ்பெண்டிச்சராக இருக்காது, இன்கமும் பெருசாக இருக்காது, சின்னதாக இன்கம், அது அப்படியே அவங்களே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் நம்மளாம் வந்து ஒரு சின்ன பெர்மனெண்ட் அட்வான்ஸு டெம்பரவரி அட்வான்ஸ் கூட நம்ம ஒரு ஆர்டர் வாங்கி தான் அதை நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் அவங்க பணத்தை அவங்களே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஃபாரஸ்ட்லேருந்து வர பணத்தை வந்துட்டு அவர் வந்து அது திடீர்னு ஏற்படுற செலவுக்காக அவர் செலவு பண்ணிப்பார் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் cash found on the prisoner at the time of their admission to jail can be used by the jail superintendent for repayment of to other prisoner on their release. ஓகே, இப்போ ஒரு கைதி வந்து அதை ஒருத்தருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. அவர் வந்து அந்த ஜெயிலில் அட்மிஷன் ஆகும்போது அவர்கிட்ட இருக்கும் இல்லையா பணம், அந்த பணத்தை வந்து அவர் ஜெயில் சூப்பரண்டெண்ட்டை கொடுத்துருவாராம். அவர் வந்து அது அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூல் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் ரூல், அதுபடி அந்த பணத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு கைதி உள்ளே வரும்போது ஒரு 2 நாள் கழித்து இன்னொருத்தர் வெளில போகிறாருன்னா, அப்போ அவருக்கு வந்து அவர் உள்ளே வரும்போது கொண்டு வந்த பணத்தை இந்த சூப்பரண்டை கொடுத்துருப்பார் இல்லையா, அந்த பணத்தை வந்து இந்த கைதிக்கிட்ட வாங்கின பணத்து மூலமாக அவர் திருப்பி கொடுத்துருவார். இப்படி ரொட்டேஷன் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு அப்ரூவல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மள் தான் என்னென்னா ₹1 உள்ளே வந்தால் கூட அந்த ₹1 நம்ம உடனே பேங்க்கில் கட்டணும், இல்லை ட்ரெஷரியில் கட்டணும். அந்த மாதிரி இவங்களுக்கு இல்லை, இவங்க தனியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுலேயே இவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான், ஒரு ஜெயில் கைதி உள்ளே வரும்போது அவர் கொண்டு வர பணத்தை இன்னொரு கைதி வெளில போகும்போது அவருக்கு கொடுப்பாங்க, திருப்பி இதே மாதிரி அவங்க பணத்தை அவங்க அப்படியே ரொட்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு. இதுக்கு வந்து இவங்களுக்கு இந்த ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் cash receipts of railways can be utilized under departmental regulation for departmental purpose. இது வந்து நான் இதையே ஷார்ட் பண்ணி தான் படித்தேன், நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஆர் வித் ப்ரீவியஸ் அப்ரூவல் ஜென்ரல் ஆர் ஸ்பெஷல் ஆஃப் தி பிரசிடென்ட் ஃபார் டிபார்ட்மெண்டல் பர்பஸஸ். இப்போது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேஷ் ரெசிப்ட்ஸ் வருது. கேஷ் ரெசிப்ட்ஸ்னால் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டான உதாரணமானு எனக்கு தெரியல. எந்த ஒரு விஷயமும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக ஒரு உதாரணம் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இப்போது ரயில்வேல வந்து ஒரு ரெசிப்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரயில்வேலே ஒருத்தங்க பணம் விட்டுட்டு போயிடுறாங்க, அந்த பணம் யாருமே கேட்கல, அப்படின்னா அது ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அது நம்ம அதை ஃபோர்ஃபீட் பண்ணிப்போம் இல்லையா. அப்படி பண்ணும்போது அது ஒரு கேஷ் ரெசிப்ட்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் வர செலவுக்கு அவங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏற்கனவே அவங்க ப்ரீவியஸாக பிரசிடென்ட் கிட்டலாம் வந்துட்டு ஜென்ரலாக ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க பணத்தை அவங்களே யூஸ் பண்ணிக்கிறது. அதுதான் இந்த கொஷின் ஃபுல்லாமே இது தான் சொல்லும். இதை வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்கிட்டு ஞாபகம் வச்சுட்டோன்னா ஈஸியாக எழுதிடலாம். இது அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஷின். அதுக்கப்புறம் இந்த நேஷ்னல் லைப்ரரி Calcutta or any other government library is permitted to replace books belonging to the library not returned by borrowers out of their deposit money. ஓகே, இது ஈஸியாக புரியுது. இது உதாரணத்துக்கு நேஷ்னல் லைப்ரரி ஆர் கல்கட்டா ஆர் எனி அதர் கவர்மெண்ட் லைப்ரரின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு லைப்ரரியில் வர டெபாசிட், இப்போ நம்ம ஒரு லைப்ரரியில் ஒரு மெம்பராக போகிறோன்னா ஒரு ₹100 ₹50
200 அந்த மாதிரி ஒரு டெபாசிட் பணம் கட்டுவோம் இல்லையா, அந்த டெபாசிட் பணத்தை அவங்க வச்சுருப்பாங்க. அதை அவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு லைப்ரரியில் மெம்பராக இருக்கிறவர் புக் எடுத்துகிட்டு அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணாமல் போயிட்டாருன்னா, அப்போ அந்த புக்கை அவங்க வாங்கி வைக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த டெபாசிட் பணத்தை யூஸ் பண்ணிப்பாங்க. இதை வந்து அவங்க பெருசாக கவர்மெண்ட்லலாம் கட்ட மாட்டாங்க, அதை அவங்களுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் the public works department can utilize temporarily the cash receipts of for current works expenditure in accordance with the departmental regulation. இந்த பப்ளிக் PWD டிபார்ட்மெண்ட் வந்து அதோட கேஷ் ரெசிப்ட்ஸை டெம்பரவர்லி கேஷ் ரெசிப்ட்ஸை அந்த டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சருக்கே யூஸ் பண்ணுவாங்களாம். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு நிறைய பணம் வரக்கூடியது அவங்க கவர்மெண்ட்லேயோ ட்ரெஷரியில் கட்டி தான் அவங்க இது பண்ணணும். ஆனால் அதுக்கு தான் இவங்க நம்ம தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறாங்க டெம்பரவர்லி கேஷ் ரெசிப்ட். டெம்பரரினா இப்போ ஒரு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டோட பில்டிங் இருக்குது, அவங்களுக்கு நிறைய இடத்துல பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இருக்கிற ஒரு இதில் இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். ஒரு மாமரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மாம்பழத்தெல்லாம் அவங்க சேல் பண்ணுறாங்கன்னா அது மூலமாக வந்து ஒரு பணம், அது ரொம்ப கம்மியானது தானே இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக வந்த அந்த கேஷ் ரெசிப்ட்ஸ், அதான் டெம்பரவர்லி கேஷ் ரெசிப்ட்ஸ், அதை வந்துட்டு அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன எக்ஸ்பெண்டிச்சருக்கு அவங்களே செலவு பண்ணிக்கலாம். அது எவ்வளோ லிமிட்டுன்றது அவங்களுக்கு சொல்லி அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. அதான் டெம்பரவர்லி கேஷ் ரெசிப்ட்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The film division is permitted to make payment of commissions to agent out of sale proceeds of film. Film division, ஃபிலிம்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு இல்லையா. இந்த சினிமாக்கெல்லாம் வந்துட்டு சர்டிஃபை பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அவங்கெல்லாம் அவங்களுக்கு வர கேஷ் ரெசிப்ட்ஸை வந்துட்டு அவங்க வந்து அந்த ஃபிலிமை இது பண்ணுறதுக்காக ஏஜென்ட் இருப்பாங்களே, அவங்களுக்கு கொடுக்குற கமிஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வர கேஷ் ரெசிப்ட்ஸை அவங்க அதுக்கே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சர்வே ஆஃப் இந்தியான்றதும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இஸ் பெர்மிட்டட் டு மேக் பேமெண்ட் ஆஃப் கமிஷன் டு மேப் ஏஜென்ட் அவுட் ஆஃப் மேப் சேல் ப்ரொசீட்ஸ். ஓகே, சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு மேப் ஏஜென்ட் இருப்பாங்க. சர்வே ஆஃப் இந்தியாவை பற்றிலாம் எனக்கு பெருசாக தெரியாது, ஒரு உதாரணமாக வச்சுக்கலாமே. அவங்களுக்கு வந்து மேப்பு போடுறது அந்த மாதிரி அதுக்கு ஏஜென்ட் யாருனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவங்க கமிஷன் கொடுக்கணும் இல்லையா. அந்த கமிஷன் பணம் எப்படின்னா, இவங்க மேப் சேல் பண்ணி வர்ற வருமானத்தை அந்த ரெசிப்டை வச்சுட்டு அந்த ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் the social welfare and rehabilitation department is permitted to utilize the cash received on private order work for payment to wages to laborer employed on that work. ஓகே, இந்த சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டும் இதே தான். அவங்களுக்கு வர கேஷ் ரிசீவ் பண்ணுறத அவங்க வந்து ஒரு வேலை சோஷியல் வெல்ஃபேர்னாலே அவங்க வந்து ஒரு பப்ளிக்காக சின்ன ஹெல்ப் பண்ணுறவங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வர கேஷ் ரெசிப்ட்ஸை இப்போ ஏதோ ஒரு சின்னதாக ரோடு டேமேஜ் ஆகிருக்கு, அது போட்டு கொடுக்கலாம் அப்படிலாம் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த லேபரருக்கு அவங்க சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு வர கேஷ் ரெசிப்ட்ஸை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கசோலி இஸ் பெர்மிட்டட் டு யூட்டிலைஸ். இதை வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் கசோலின்றது வந்துட்டு ஒரு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மாதிரி. அவங்க என்ன பண்ணுறாங்களா, அவங்க ஃப்ரீயாக இந்த ஊசி போடுறது, வேக்சினேஷன் பண்ணுறது அது மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு அவங்க பணம் வந்து அவங்களுக்கு வந்து இன்டெண்டர்ஸ்னால் அவங்களுக்கு டோனர்ஸ் இருப்பாங்க, என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. இப்போது அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர்ற டொனேஷன்ஸ், அந்த டொனேஷனை அவங்க வந்து இந்த ஊசி போடுறதுக்கு இதுக்கெல்லாம் செலவு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ரொம்ப ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கக்கூடிய கொஷின் தான் இது. ஓகே, இப்போ இந்த கொஷினில் வந்துட்டு அடுத்தடுத்து எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போது நம்ம எக்ஸாம்லன்னு போய்ட்டு எழுதும் போது இந்த 10 பாயிண்ட்டும் அடுத்தடுத்து நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா. ஒன்று விட்டுட்டா கூட கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போயிட்டு இது எழுத முடியலையே. இப்போது வந்து ஒன்னோட சப்ஹெட்டிங் ஞாபகம் வந்துட்டால் கூட நம்ம அதை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ படித்து வச்சுக்கனால அதை பற்றி எழுதிடுவோம். ஆனால் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோர்ட்டை பற்றி சொல்கிறாங்க இல்லையா. ஒரு கைதி இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து கோர்ட்டில் தண்டனை கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு கோர்ட்டில் நிற்கிறார் அவர். அதுக்கப்புறம் கோர்ட்டில் இருக்கார், அவரை வந்து ஜெயிலில் போட சொல்லிட்டாங்க. அப்போ அவர் ஃபாரஸ்ட் வழியாக வராரு. ஃபாரஸ்ட் வழியாக வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க.
ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் ஆகிட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரிக்கு பக்கத்தில் ஒரு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு படம், ஃபிலிம் டிவிஷன் ஒரு படம் ஓடிட்டுருக்கு. அது என்னென்னா சர்வே ஆஃப் இந்தியாவை பற்றி ஒரு படம் ஓடுது. அந்த படத்தில் வந்து அப்புறம் இந்த 2 பாயிண்ட் அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஷியல் வெல்ஃபேரை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் கசோலி இதை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது இந்த கொஷினோட அந்த 10 ஸ்டெப்பும் மறக்கக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இது மாதிரி நீங்களும் இதில் மேக்ஸிமம் கொஷின் வந்துட்டு பாயிண்ட்டாக தான் வரும். 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் இந்த மாதிரி வரும். நம்ம வந்து 12 பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதுக்கு இது மாதிரி ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இது நான் வச்சுக்கிட்டது. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்கிறோம், என்ன படித்தாலும் அங்கே போகணுன்னு கொஞ்சம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கொஷினுக்கும் ஒரு கதையோ இல்லை ஒரு ஏதாவது இன்சிடெண்ட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே போய்ட்டு மறக்காது. ஓகே, நான் இது உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதனா டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.